Morning. Last class, நம்ம இந்த hydroxy compounds and ether compounds ஓட interaction பார்த்தோம். ரைட்டா? அந்த interaction என்ன சொன்னா ஆல்கஹால் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனல் குரூப், என்ன டைப்ல இருக்கும், நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூசஸ் என்ன அப்படிங்கறத இந்த லெசன்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் hydroxy compounds and ethers. First we are going to discuss about hydroxy compounds. So அந்த hydroxy compoundsல அந்த alcohol நம்ம எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம்னா மோனோஹைட்ரிக் பாலிஹைட்ரிக்னு சொல்றோம். என்ன மோனோஹைட்ரிக் பாலிஹைட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது OH குரூப் தான் ஆல்கஹால்னு சொன்னேன். OH குரூப் ஹைட்ராக்சி குரூப் தான் நம்ம என்ன சொல்றோம் ஆல்கஹால். அந்த OH குரூப் ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ல that is monohydric. If it is more than one, that is polyhydric. அந்த one அப்படின்றது என்னன்னா என்ன மாதிரியான ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு அத பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. பாலிஹைட்ரிக்ல மோர் தென் ஒன் OH அப்படிங்கும்போது மோனோ அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். அப்ப டை ட்ரை இந்த மாதிரி எத்தனை OH குரூப் பிரசன்ட் ஆயிருக்கோ அத பேஸ் பண்ணி some examples like given. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற அல்கைல் குரூப் பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள், allyl groups பேஸ் பண்ணி some examples given, benzyl group பேஸ் பண்ணி some examples given. So இந்த benzyl group அப்படின்னும் போது என்ன சொல்லலாம்னா அரோமேட்டிக் இந்த C6H5 phenyl group பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3OH methanol, CH3 CH2OH ethanol. இப்ப இந்த கார்பன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்பன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைஸ்டு கார்பன் நம்ம செக் பண்ணணும். என்ன ஹைபிரிடைஸ்டு கார்பன் அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம் மோனோஹைட்ரிக் பாலிஹைட்ரிக்னு சொல்லியாச்சு. மோனோஹைட்ரிக்னா ஒரு OH குரூப் மட்டும் பிரசன்ட் இருக்க காம்பவுண்ட்ஸ். பாலிஹைட்ரிக் அப்படின்னும் போது மோர் தென் ஒன் OH, இட் மே பி டை ட்ரை ஹெக்ஸா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். சோ அப்ப அந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலிக் காம்பவுண்ட என்ன டைப் ஆஃப் கார்பனோட அந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கோ பேஸ்ட் ஆன் தட் we can classify further. நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணலாம். சோ அந்த ஃபர்தரா கிளாசிஃபை பண்றது இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிருக்கேன். ஒன் இஸ் மெத்தனால், another one is ethanol. both compound carbons are sp3 hybridized carbon. ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்லயுமே OH அட்டாச் ஆயிருக்கு, அதாவது OH லிங்க்ல இருக்கிற கார்பன் வந்து sp3 hybridized carbon. என்ன hybridized carbon? sp3 hybridized carbon. ஓகேவா? அதுதான் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சப்போஸ் CH2 டபுள் பாண்ட் CHOH இருக்கு. CHOH என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈத்தீனால். ஒரு நேம் என்ன சொல்லுவோம்? ஈத்தீனால். சோ இந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is sp2 hybridized carbon. That is sp2 hybridized carbon. Why? Because of carbon double bond. அப்ப இந்த OH group அட்டாச் இருக்கிற கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 ஆச்சு sp2 sp2. அப்ப இத ஒரு ஃபர்தரா வந்து என்ன பண்றோம்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். அப்ப சேச்சுரேஷன் அன்சேச்சுரேஷன் பேஸ் பண்ணி சொல்றோம். சேச்சுரேஷன் அன்சேச்சுரேஷன் அத பத்தி பேஸ் பண்ணி சொல்லலாம். அல்கேன்
carbon carbon single bond. Alkene carbon carbon double bond. Alkyne carbon carbon triple bond. So அப்ப இது ethanol you know about IUPAC nomenclature, right? So இந்த நேமிங் கொடுக்கும்போதே பாத்தீங்கன்னா ஈன் அப்படின்ற ஒரு பிரைமரி சஃபிக்ஸ் வந்துச்சுனாலே நம்ம என்ன காம்பவுண்ட் சொல்லுவோம் அத அல்கீன். கரெக்டா? அப்ப ரெண்டு கார்பன் இருக்குன்னா ரூட் வேர்ட் என்ன வரும்? ஈன்ன்றது பிரைமரி சஃபிக்ஸ். OL அப்படின்றது என்ன? செகண்டரி சஃபிக்ஸ் ஃபார் ஆல்கஹாலிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? சோ அப்ப எத்தினால் இது ஒரு கிளாசிஃபிகேஷனா சொல்றோம். அப்ப sp3 ஹைபிரிட் கார்பனோட OH குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா okay, listen. So sp3 hybridized carbon, sp2 hybridized carbon. இது ethanol னு சொல்றோம், otherwise vinyl alcohol. Otherwise it is named as common name vinyl alcohol. IUPAC name தான் வந்து ethanol அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. டைஹைட்ரிக் கிளைகால் என்ன சொல்லுவோம் காமனா? கிளைகால் டைஹைட்ரிக் ஆல்கஹால். அப்போ ரெண்டு OH குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அது எத்தனை OH குரூப்? ரெண்டு OH குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் கிளிசரால் எத்தனை OH இருக்கும்? 3 OH இருக்கும். அதனால என்ன சொல்றோம்? ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். நெக்ஸ்ட் ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் சார்பிட்டல். அப்ப 6 OH குரூப் அதுல இருக்கும். ஓகேவா? So இதெல்லாம் some examples for polyhydric alcohol because more than one OH group present in the body, that is named as polyhydric alcoholic compound. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுல இத நம்ம இன்னும் ஃபர்தரா sp3 வந்து ஃபர்தரா கிளாசிஃபை பண்றோம். என்ன ஃபர்தரா கிளாசிஃபிகேஷன் கொடுக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, one is alkyl group based alcohol compound, allyl group based alcohol compound, benzyl group based alcohol compound. என்ன மேம் இது? alkyl சொல்றீங்க, allyl, benzyl. இத மூணுமே பாத்தீங்கன்னா sp3 hybridized carbon atoms தான் present ஆயிருக்கும். பட் அந்த கார்பனோட so sp3 hybridized carbon தான். பட் அந்த sp3 hybridized carbon அட்டாச் ஆகிற நெய்பர் கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. அத பேஸ் பண்ணி என்ன பண்றோம்? கிளாசிஃபிகேஷன் ஃபர்தரா கொடுக்கிறோம். இப்போ சப்போஸ் இது நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். This is already I said about alkyl group. methyl, ethyl, propyl இதெல்லாம் என்ன சொல்லிருக்கேன்? butyl இதெல்லாம் வந்து alkyl னு சொல்லிருக்கேன் காமனா நேம். அப்ப இந்த எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, alkyl group present ஆகிற alcoholic compound எக்ஸாம்பிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். allyl group அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, CH2 double bond, CH2 double bond, CH இதனால லிசன் பண்ணிக்கோங்க, CH2OH, CH2OH. So here listen, OH group அட்டாச் இருக்க கார்பனோட இந்த allyl group வந்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க? vinyl group. ஓகேவா? சோ அப்ப இந்த ஓவராலா இத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். This is allyl alcohol. This is allyl alcohol. எக்ஸாம்பிளா சொல்றோம். அப்ப இந்த கார்பன் இந்த OH டைரக்டா அட்டாச் இருக்க கார்பன் வந்து என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 hybridization. OH group டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 hybridization. அது பக்கத்துல இருக்கிற கார்பன் மட்டும் தான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இத பேஸ் பண்ணி இது ஒரு கிளாசிஃபிகேஷனா கொடுக்கலாம், இது ஒரு கிளாசிஃபிகேஷனா கொடுக்கலாம். பிகாஸ் OH ஓட அட்டாச் ஆயிருக்கிற கார்பனோட இருக்கிறது sp3 hybridization கார்பன். இதுல பாத்தீங்கன்னா sp2 hybridization carbon. One more example also there. C6H5CH2OH. C6H5CH2OH.
OH என்ன நேம் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சைல். பென்சைல் ஆல்கஹால். இது கொடுத்திருக்காங்களா? பென்சைல் குரூப் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அதுதான். அப்ப பென்சைல் பினைல் மெத்தனால் நேம் இருக்கும், பென்சைல் ஆல்கஹால் சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்ப என்ன குரூப் சொல்லுவோம்? பென்சைல் குரூப். என்ன குரூப்? பென்சைல். அந்த ஆல்கஹால் இருக்கிறதுனால பென்சைல் ஆல்கஹால். இது என்ன சொல்லுவோம்னா அல்லைல் ஆல்கஹால். அதுவுமே ஒரு கிளாசிஃபிகேஷன்ல சொல்றேன். சோ ஐயூபேக் நேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கார்பன் காமன் நேம் சொல்லிட்டு ஐயூபேக் நேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. கிளாஸ் லீடர் சரிமா லிசன். சோ அப்ப இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லணும்னா பென்சைல். அப்போ அல்கைல், அல்லைல், பென்சைல். இந்த மூணு எக்ஸாம்பிள்லயுமே OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp2. பக்கத்துல இருக்கிற குரூப் பேஸ்ல கிளாசிஃபிகேஷன் கொடுத்தோம். அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கிற கார்பன் அட்டாச் ஆயிருக்கிற நெய்பர் கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆக்கலாம். அப்ப அதை பேஸ்ல நம்ம என்ன பண்றோம்? இது ஒருத்தர் கன்சிடர் பண்றோம். அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட பாண்டிங் இருக்கிறத பத்தி பேசலாம். ஓகேவா? அதுக்கு பக்கத்துல யாரு இருக்காங்க? மூணு பேர் இருக்காங்க. இவங்க வந்து OHனா இவங்க sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன். இவங்க பக்கத்துல இருக்கிற கார்பன் என்ன அப்படின்னு சொன்னா sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் இருக்காங்கன்னா அதை வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம்? கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? அதை பேசுறதே கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது you can understand just what is என்னென்ன present ஆயிருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆல்கஹால் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இந்த ஆல்கஹால்லயே கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிற OH குரூப். இந்த கார்பனோட ஒரு கார்பன் மட்டும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா that is primary alcohol. that is primary alcohol. again இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்றேன். என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க. getting what is the difference? காம்பவுண்ட்ஸ் ரைட் பண்ணிருக்கேனா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. So 1 2 3 இந்த 3 காம்பவுண்ட்ஸ்லயுமே OH குரூப் கார்பன் அட்டாச் ஆயிருக்கிறது காமனா அப்படின்னு நான் கேட்கிற क्वेश्चन. காமனா அப்படின்னா இல்ல. என்ன ரீசன்? என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பனோட பாண்ட்ல இருக்கிறது ஒரு கார்பன், இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொன்னு ஹைட்ரஜன். இப்ப இந்த கார்பனை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இதோட பாண்ட்ல இருக்கிறது ரெண்டுமே கார்பன், ஒண்ணு வந்து ஹைட்ரஜன். இப்ப இந்த கார்பனை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா மூணு பாண்டுமே என்னவா இருக்கு? கார்பனோட தான் இருக்கு. கரெக்டா? புரியுதா? எந்த கார்பன் நம்ம மென்ஷன் பண்றோம்? OH டைரக்டா அட்டாச் இருக்கிற கார்பனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு கார்பனோட பாண்ட் இருக்கு. இது 2 கார்பனோட பாண்ட் இருக்கு. இங்க 3 கார்பனோட பாண்ட் இருக்கு. இப்போ ஓகேவா? This is classified as or named as primary alcohol. This is secondary. This is tertiary. என்ன நேம் சொல்லுவோம்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? இந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் எத்தனை கார்பனோட லிங்க்ல இருக்கு? பாண்ட்ல இருக்கு. ஒரே ஒரு கார்பனோட இருக்குன்னா பிரைமரி,
ரெண்டு கார்பனோட பாண்ட் இருக்குன்னா செகண்டரி, 3 இருந்துச்சுன்னா டெர்ஷரி. ஓகேவா? நீங்க கேட்கலாம் மேம் இதே கூட நீங்க CH2 CH3 னு போட்டுருக்கலாமே, அப்ப பிரைமரியா? அப்பயும் பிரைமரி தான். நம்ம எதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணலாம்? இந்த கார்பன் பாண்டிங் வித் how many carbon, இந்த கார்பன் பாண்டிங் வித் how many carbon, அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். சோ இது நீங்க செயின் மாதிரி நீங்க போட்டே பண்ணலாம், தட் இஸ் பிரைமரி. இந்த மாதிரி செயின் மாதிரி நீங்க CH2 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 னு இந்த இடத்துல நீங்க மாத்தி கண்டினியூஸா பாண்ட்ல போட்டுட்டே போனாலும் இந்த கார்பனோட எத்தனை பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு கார்பன், அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? அப்ப இது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் பிரைமரி எத்தனால், செகண்ட் ஒன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் என்ன இருக்கு 1 2 3, அதனால இதுக்கு என்ன ரூட் வேர்ட் வரும்? ப்ரோப்ன ரூட் வேர்ட் வருமா? சோ ப்ரோப்பனேன், ப்ரோபேன் டு ஆல், என்ன வரும்? ப்ரோபேன் டு ஆல். நெக்ஸ்ட் டெர்ஷரின்னு சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 4. டெர்ஷரியில எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு? 4. அப்போ சப்ஸ்டிட்யூயன்ட்டா ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், 2 மெத்தில் ப்ரோபேன் டு ஆல் அப்படின்னு வெச்சிருக்கோம். ஓகேவா? இதான் வந்து டிஃபரண்ட் எக்ஸாம்பிள்ஸ். சரி, ஓகே. இதே மாதிரி ஆப்ஷன் எதுக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்லைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு கார்பன் பேஸ் பண்ணி சொல்லலாம். அல்லைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு கார்பன் பேஸ் பண்ணி சொல்லலாம். யூ கேன் ஆஸ்க் क्वेश्चन, இங்க நான் அல்லைல் குரூப் போட்டிருந்தேனா, அப்ப இந்த கார்பன் bonded with one carbon, 2 hydrogen, எத்தனை இருக்கு? 2 hydrogen இங்க இருக்கு. அப்ப instead of this 2 hydrogen methyl group substitution, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு மெத்தில் குரூப் போட்டிருந்தோம்னா that is primary, secondary, tertiary சொல்லி என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? கிளாசிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கலாம். சேம் இங்கேயுமே பென்சைல் குரூப் இருக்கா? பென்சைல் குரூப் நான் எப்படி ரைட் பண்றேன்னு பாருங்க. C6H5 CH ரைட் பண்றேன். ஓகேவா? Instead of this hydrogen, if I substitute methyl, these compound or this classified as secondary. கரெக்டா? இப்போ இந்த கார்பனை மட்டும் நீங்க கன்சிடர் பண்றீங்க. லிசன், இந்த கார்பனை மட்டும் கன்சிடர் பண்றீங்க. This carbon bonded with one carbon. This carbon bonded with one carbon. Another two bond with hydrogen. அதான் சொல்ல லைனா செயின் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பட் இது டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு எங்க கார்பன். இப்போ நான் இத வந்து பிரீஃபா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல போடுறேன். இத மாதிரி நான் ரைட் பண்றேமா. இதே நான் என்ன பண்ணிருக்கேன்? ரைட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி. சோ அப்ப இது என்ன இங்க இருக்கு? கார்பன். இங்க என்ன இருக்கு? கார்பன். இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன், கார்பன். இங்க ஹைட்ரஜன். இத நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் attach with or bonded with how many carbon ன்றதா क्वेश्चन. OH attach with carbon bonded with how many carbon? பென்சைல் குரூப் என்ன இருக்கு? ஒரே கார்பனோட other two bonded with hydrogen. அப்ப அது நேம் என்ன சொல்லுவோம்? பிரைமரி. அப்ப instead of hydrogen, if I substitute one methyl group, that is secondary. அதே மாதிரி instead of இன்னொரு tertiary. அப்போ first one primary. If I remove this hydrogen, if I substitute CH3 here, this is secondary. Gavani. Again, if I remove another one hydrogen, instead of or replaced by CH3 group, that is named as tertiary. Tertiary alcohol னு சொல்றோம். ஓகேவா? அப்ப ஏதாவது எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்றேன்னா you should know which type of alcohol. If I write any compound structure, you should know which type of alcohol. Primary,
செகண்டரி tertiary என்னது கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை பண்ண தெரியும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்போ OH attached to carbon bonded with how many carbon atoms அப்படின்ற மைண்ட்ல நாம வச்சுக்கணும். ஓகேவா? எந்த ரைட் பண்ணாலும் நான் சொல்றேன்னா இந்த லாங் செயின்ல எத்தனை கார்பன்லாம் இருக்கு. பட் யூ ஷுட் கன்சிடர் இந்த கார்பன் எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. 20 carbons கூட செயின் போட்டோம். But we should consider this carbon directly attached with how many carbons. Okay va? அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அது பேசிக்கா பிரைமரி செகண்டரி டெர்ஷரிங்கிறத நம்ம பேசுவோம். ஓகேவா? புரியுதா? இந்த ஃப்ளோ சார்ட் ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டவுட் என்ன இருந்துச்சுன்னா கேளுங்க. ஜூம் பண்ணவா? விசிபிள் ஆகுதா? இந்த ஃப்ளோ சார்ட் ஒன்ஸ் பாருங்க. இந்த ஃப்ளோ சார்ட்ல இருக்கிறதுல எந்த கிளாசிபிகேஷன்லயாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, டவுட் இருக்குன்னா ஜொபினா பேசிட்டே இருக்கிற, நெக்ஸ்ட் டைம் கூப்பிட மாட்டேன், வெளியே நிக்க வச்சுருவேன். டவுட் இருந்தா கேளுமா. ஃப்ளோ சார்ட் கோ த்ரூ பண்ணு. ஏன்னா பேசிக்கா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அல்லைல் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வினைல் குரூப் sp3 hybridized carbon sp2 hybridized carbon இதோட டிஃபரன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஃபர்தரா இந்த லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஓகேவா? if you have any doubt ask me now. For that purpose I am giving time. என்ன ரைட் பண்ணிருக்கீங்க? என்ன ரைட் பண்றீங்க? I understand actually. Doubt எதனா என்ன ஜூம் பண்ணுவா? டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்களுக்காக நான் டைம் கொடுக்குறேன். ஓகேனா நீங்க இல்லாம இருக்கீங்க இருக்கிறவங்க ஓகேமா, இல்லாதவங்களுக்கு செகண்ட் எஸ் செகண்ட் ஆர்டர். ஓகேவா? சோ क्वेश्चन கேட்டா ஆன்சர் பண்ணிடுங்க. கரெக்ட்டா? If I write some example, you can able to answer, right? Okay. ஏன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் listen. Which type of alcohol? Or என்ன type of alcohol? Primary. Correct? Primary correct? Yes. Okay. நீங்க மட்டுமே ஆன்சர் பண்றீங்க, அதர்ஸ் டைம் எடுத்துறாங்க. பிரைமரி செகண்டரி ஆர் டெர்ஷரி? செகண்டரி. கரெக்ட்டா?
மூணு ஆன்சர் வருது. Okay. Next step. Primary. Who's the tertiary? Tertiary answer பண்ணுங்க. Tertiary எப்படி? I said OH attach பண்ணிருக்க carbon. OH attach ஆயிருக்க carbon. இந்த carbon bonded with how many carbon? I asked. Correct? அதெல்லாம் question கேட்டார். அப்ப இந்த carbon bonded with how many carbon? Na one தான். Other two hydrogen. அப்ப இது என்ன? Primary. எதுக்காக உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க? இந்த மாதிரி நான் ரைட் பண்ணேன். பிகாஸ் இந்த கார்பன் நீங்க சொல்லக்கூடாது இல்ல, இத பார்த்து என்ன சொல்லக்கூடாது, டெர்ஷரின்னு சொல்லக்கூடாது. நம்ம இதை கன்சிடர் பண்றோம் OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு கார்பனை பேஸ் பண்ணி தான் சொல்லுது. ஓகேவா? அப்ப அது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், புரியுதா?